ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஜியோ ஹால் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆஜியோ ஹால் ஷேர் பண்ணுன்றது வந்து என்னோடய ரீசெண்ட் டேஸில் லாங் டேர்ம் பிளானாக இருக்குது. ஏன்னு கேட்டால், இப்போ நம்ம ஆஜியோ ஹால் டெடிக்கேட்டடாக ஷேர் பண்ணி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் என்ன செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 2 இயர்ஸ் இருக்கும் ஒரு டெடிக்கேட்டட் ஆஜியோ ஹால் வந்து பண்ணிவிட்டு. ஸோ கொஞ்ச நாளாகவே வந்து ஆஜியோவிலேருந்து சில ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அது ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனலி அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்க ஆஜியோலேருந்து ட்ரெஸ்ஸஸ் ஹால் தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறத கன்டினியூ பண்ணுங்கள். ரீசெண்ட் டேஸ்லேயும் எல்லாம் மீஷோ ஹாலாக பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். ஸோ அதனால் ஒரு சில யூனிக் கலெக்ஷன்ஸு நான் யூனிக்குன்னு நினச்சிட்ருக்கேன். நான் தேடும்போது அப்படி தான் தேடினேன். ஸோ இது வந்து ஆஜியோவில் அப்படி வேறு ஆப்பில் இருந்தால் கூட ஆஜியோவில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் தேடினேன். ஸோ அந்த மாதிரி தான் சில ட்ரெஸ்ஸஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வேர் பண்ணிக்கிறதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு பெரிய ஹாலாக கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து அது அவ்வளோ பெரிய ஹாலாக இருக்காது. ஏன்னா நான் ஆர்டர் பண்ணதில் வந்து இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வரல. ஸோ அது வந்தோடனே வந்து அந்த ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஹால் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான். ஸோ நான் வேர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் இப்படி போகுதில்ல. ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணிட்டேன். உங்களையும் கூட நிறைய பேர் கேட்பீங்களே, உண்மையாகவே இந்த மாதிரி ப்ளவுசஸ் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸு, எக்ஸ்பேண்டபிள் ப்ளவுசஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு ஜம்கி ஒர்க் பண்ண மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ வெல்வெட் வந்து கம்பேரிட்டிவ்லி நார்மல் அந்த ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்கை கம்பேர் பண்ணும்போது வெல்வெட் வந்து பார்த்தீங்களா, இப்போது இந்த இடத்துல இருந்து எனக்கு கை கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, டைட்டாக தான் இருக்குது. பட் இங்கே மட்டும் கொஞ்சம் நகர்ந்து போயிடுது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி வந்து நம்ம நார்மலாக டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணோன்னா எப்படி நெக் இருக்குமோ, அது ரொம்ப டீப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஏற்றிட்டும் இல்லாமல் ஒரு மீடியமான நெக் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த ஃபேப்ரிக்கும் அதுக்கும் அப்படியே வந்து இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாட் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் நாட் இதில் இல்லை. அண்ட் இதே வந்து வேறு சில ஃபேப்ரிக்கில் கூட இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது உண்மையாகவே வந்து இந்த இடத்துல கூட பர்ஃபெக்டாக நிற்கும். இது மட்டும் தான் இந்த இடத்துல, அதாவது இந்த வெல்வெட் ஃபேப்ரிக் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து தள்ளிட்டு போகுது. ஸோ க்ளோஸ்டு நெக்கில் வெல்வெட் ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கும். பஃப் ஸ்லீவில் ஒன்று வச்சுருக்கேன், அது நகராது. ஸோ நம்ம நாட் வச்சு இது சரி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபிட்டு, ஹிப்போட லென்த்து எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஹால்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ போடுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து மீஷோலேருந்து வாங்கினது தான். ஸோ மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா 42 ஆல்ட்ரபிள் வரைக்குமே இருக்குது. சம் ப்ளவுசஸ்லாம் பார்த்திங்கன்னா 44 வரைக்கும் இருக்குது. நான் வந்து 38 வேர் பண்ணியிருக்கேன். இதில் 38 ஆல்ட்ரபிள் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம். உள்ள கிளாத் இருக்கும். அண்ட் 40 இருக்குது, 40 ஆல்ட்ரபிள், 42 ஆல்ட்ரபிள். இந்த மாதிரி ப்ளவுசஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன சைஸில் இருந்தாலுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் சாரீ. ஸோ ப்ளவுஸ் மாதிரியே இருக்குல்ல. ஸோ ஒரு சூப்பரான சாஃப்டான வெல்வெட் ஃபேப்ரிக்கு. இந்த வெல்வெட் சாரிலே வந்து பார்த்திங்கன்னா 4-5 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் சூஸ் பண்ணேன். பிளாக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி லேஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நல்லா பிரைட்டாக அழகாக இருக்குது. வெல்வெட் சாரி கொடுத்துருக்க ப்ளவுஸ் தான் ஹைலைட்டு. ஸோ அதில் இருக்க ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா அப்படி இருக்கும். பட் வந்து நான் கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்கேன். கொஞ்சம் சரி பிளாக் தானே, க்ரீன் செட் ஆகும்னு நினச்சி போட்டிருக்கேன். ஸோ இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து 1 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். இல்லை ஒரு பிளைன் வெல்வெட் ஃபேப்ரிக்கில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஸ்லீவுக்கு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணாலே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த சாரியோட வச்சு பார்க்கும்போது இந்த ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் வேர் பண்ணிக்கிறதோட. அண்டு வெல்வெட் சாரி நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இதை நீங்கள் மீஷோலேருந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் வேர் பண்ணியிருக்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சிங் நெக்லஸ். இந்த மாதிரிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சின்ன நெக்லஸ் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் பெண்டன்ட் இருக்க மாதிரி, அதுவும் கலர் சேஞ்சிங் பெண்டன்ட். இதில் ஆக்சுவலி நான் ரிசீவ் பண்ணும்போது பிங்க் கலர் நம்ம இருந்தது. நான் வந்து இப்போ க்ரீன் கலர் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இயரிங். இதில் இருக்க ஸ்டோன்லாம் செம்ம பிரைட்டாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு அஃபோர்டபுள் அண்ட் கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் இருக்கிறனால இது ஒர்த்தும் கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் வேர் பண்ணிக்கிறதோட டீட்டெயில்ஸ். அண்ட் பேங்கிள்ஸ் வந்து இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல. ஸோ அந்த பேங்கிள்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஜியோவில் அவாசா ஃபிக்கில் இருந்து அந்த 150, 180 குர்த்திஸ்லாம் சீரியஸாக இப்போ இல்லவே இல்லை போல். நான் முடிஞ்ச அளவுக்கு ஆப்பில் வந்து அலசி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது இந்த தடவை தெரியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீப் ஃபேப்ரிக்கில் இருக்குது. நான் வந்து அட்லீஸ்ட் இது வந்து ரயன் ஃபேப்ரிக்னு நினச்சேன். பட் க்ரீப் ஃபேப்ரிக்கில் இருக்குது. அண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 300 அந்த மாதிரி ரொம்ப கம்மி தான். ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போலாம் வந்து நான் அட்டாச் பண்ண மறந்துடுறேன் ப்ரைஸை. பட் இனிமேல் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள்
ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன், பத்தாது. எப்படியோ வந்து சின்ன சைஸாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளோரல் கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ரில் வச்சுருக்கு. ஸோ இது வந்து க்ரீப் ஃபேப்ரிக் உள்ளே வந்து பெருசாக லைனிங் கொடுக்கல. நான் மோஸ்ட்லி இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இது எந்த காரணத்துக்காக இப்படி வந்து ட்ரை க்ளீன் ஒன்லின்னு எழுதியிருக்காங்கன்னு எனக்கே தெரில. க்ரீப்னா எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது எதுக்கு ட்ரை க்ளீன், மேட் இன் இந்தியா, டேக்லாம் ஒன்றும் இல்லை, என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து இது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இவ்வளோ நாள் கழிச்சு பண்ணாலும் கூட. அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ட்ரெஸ் எனக்கு பிடிச்சதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மிந்த்ராவில் இந்த மாதிரி ஒரு 2 ட்ரெஸ்ஸுங்க ரொம்ப நல்லா இருந்தது. அதோட பிக்சர் சைடில் அட்டாச் பண்ணுறேன். அது வந்து நான் நல்லா யூஸ் பண்ணிட்டேன். அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்னால் நிறைய வாட்டி யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது. எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபியாக இருக்க ஃபீல் இருக்குது. பட் அதோட ஃபேப்ரிக்கு எல்லாம் கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது வந்து நான் 700 அரௌண்ட் 700ல் வாங்கினேன். ஆனால் அதில் நிறைய அதே பேட்டர்னில் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் இருந்தது. நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். சேம் ஆஜியோவில், ஆனால் பிராண்டு கூட வேறு நேமில் இருந்தது. பேட்டர்ன் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருந்தது. சரி ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு பண்ணால் இதுவுமே வந்து ஒரு குட் குவாலிட்டியில் குட் ஃபேப்ரிக்கில் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த ட்ரெஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மிந்த்ராவில் ஆல்ரெடி நான் இதே ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணனால தான் சொல்கிறேன். அங்கேயோட இங்கே ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. அண்ட் மற்றபடி எல்லாமே சேமாக தாங்க இருக்குது. ஆனால் ஃபேப்ரிக் வந்து இன்னும் கொஞ்சம் அது நைஸாக இருக்கும். இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஆனால் இந்த தடவை ஏன் இப்போலாம் ஆஜியோவில் டேக் வர்றது இல்லையா எதுவுமே தெரியல. ஸோ நான் ஆஜியோவில் ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, இதுலேயும் டேகே இல்லை. பழசு மாதிரிலாம் இல்லை, நல்லதாக தான் இருக்குது. இது மட்டும் டேகோட வந்திருக்கு, என்ன ரீசன்னு தெரியலையே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில். இது எல்லாமே ஆஜியோவில் கேட்லாக்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து பேக் சைட் பானுக்கு, ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஸ்வீட் ஹாட் நெக் இருக்குது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸுங்க. ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன், நேவி ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். ஹிப்பில் கூட இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபுல் ஃப்ளோர் லென்த் கவுனு. ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மற்ற ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைஸும் அதோட இது கொஞ்சம் அதிகம் தான். பட் உள்ள லைனிங்கோட ரொம்ப கேஷுவலான ட்ரெஸ்ஸஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது 3ல் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். சம்மர் ஹாலிடேஸ் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் வெக்கேஷன் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் இதுக்கு முன்னாடி காமிச்சது இந்த பிளாக் மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இதுக்கு மேலே ஆஜியோவில் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஆர்டர் பண்ணணும். என்ன விஷயம்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நீங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ஆஜியோவில் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் இப்போ தானே பண்ணுறேன் அதனால். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஜியோலேருந்து என்னோட ஃபேவரட், ஒரு காலத்தில் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான குர்தா செட்ஸ் எல்லாமே ஆஜியோலேருந்து தான் இருக்கும். பட் இந்த தடவை அந்த மாதிரி தான் நம்பி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரிசீவ் பண்ணாதான் இனி இது மாதிரியா என்னன்னு தெரியும். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் ஹாலில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஹால்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.